ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தங்கமான வீடு. நான் உங்கள் லெசன். நாம் இந்த வீடியோவில் ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு பீஸ்ஃபுல்லான ஏரியாவில் அமைஞ்சிருக்கிற ஒரு 2 BHK அருமையான வீட்டை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீட்டோட ஃபுல் டீட்டெயில்ஸ் நம்ம ஷோக்குள்ளே போய் பார்க்குறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை பாருங்கள். வாங்க வீட்டுக்குள்ளே போகலாம். இந்த வீடு அமைஞ்சிருக்க ஏரியா பார்த்திங்கன்னா ஒரு சேஃப் அண்ட் செக்யூர்டான ஏரியாவில் இந்த வீடு அமைஞ்சிருக்குங்க. இந்த வீட்டை சுற்றிலும் பார்த்திங்கன்னா நிறைய வீடு அமைஞ்சிருக்கு. ஒரு ரெசிடென்சியல் ஏரியாவில் தான் இந்த வீடு அமைஞ்சிருக்கு. இந்த வீட்டில் இருந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பாப்பம்பட்டி மெயின் ரோடு பார்த்திங்கன்னா ஜஸ்ட் 100 மீட்டர்லேயே இந்த பாப்பம்பட்டி மெயின் ரோடு வந்துடுங்க. ஜஸ்ட் பஸ் ஸ்டாண்டுக்கு வாக்கபிள் டிஸ்டன்ஸ்லேயே இந்த வீடு அமைஞ்சிருக்குங்க. இந்த வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷன் பார்த்திங்கன்னா சூப்பர்வான டிசைன் ஒர்க்கில் அழகாக ரெடி பண்ணி அதுக்கு பீஸ்ஃபுல்லான கலரில் பெயிண்டிங் ஒர்க் கொடுத்து செம்மையாக அந்த வீட்டை ரெடி பண்ணியிருக்காங்க. பார்த்தாலே உங்களுக்கு தெரியுங்க. அதே மாதிரி இந்த வீட்டை சுற்றிலும் நிறையா ஸ்பேஸ் கொடுத்து சூப்பராக பியூட்டிஃபுல்லாக கட்டியிருக்காங்க. பாருங்கள், எலிவேஷன் ஒர்க் எவ்வளோ சூப்பராக கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கவே ஒரு கிராண்ட் லுக்கு அப்படி கொடுக்குற மாதிரி அழகான பெயிண்டிங் ஒர்க் கொடுத்து சூப்பராக ரெடி பண்ணியிருக்காங்க. மெயின் கேட்டு பார்த்திங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்கான மெட்டல் கேட்டும் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. மெயின் கேட்டை ஓப்பன் பண்ணி உள்ளே என்ட்ரானதும் 17க்கு 16 சைஸில் நல்லா பெரிய கார் பார்க்கிங் கொடுத்துருக்காங்க. இந்த பார்க்கிங்கோட ஃப்ளோரிங்க்கு மேட் ஃபினிஷிங் ஹெவி டியூட்டி பார்க்கிங் டைல்ஸும் சைடில் வர வாலுக்கு ஃபுல்லாகவே ரூஃப் டாப் வர பார்த்திங்கன்னா செமையான டிசைனில் செராமிக் டைல்ஸும் ஃபிக்ஸ் பண்ணி சூப்பராக கொடுத்துருக்காங்க. சைடில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2 ஸ்டெப்ஸ் ஏறி உள்ளே போகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதுக்கு கிரானைட் கல் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. பாருங்கள், வீட்டை சுற்றிலும் எவ்வளோ ஸ்பேஸ் கொடுத்து இந்த வீட்டை கட்டியிருக்காங்கன்னு. இந்த வீட்டோட லெஃப்ட் சைடு ஏரியாவில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அவுட் சைட் டாய்லெட் கம் பாத்ரூம் ஒன்று கொடுத்துருக்காங்க. இந்த ஏரியாலேயே உங்களுக்கு போரும் வாட்டர் சம்பும் அமைச்சு கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குறது இந்த வீட்டோட மெயின் டோர். இந்த வீட்டோட நிலவும் கதவும் பார்த்திங்கன்னா நல்லா சூப்பரான டிசைனில் தீக்கூட்டில் ஸ்ட்ராங்காக ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. சைடில் வர கிரில்லுக்கு பார்த்திங்கன்னா கிளாஸ் ஃபிக்ஸ் பண்ணி சூப்பராக காமிச்சிருக்காங்க. மெயின் டோரை ஓப்பன் பண்ணி உள்ளே என்ட்ரானதும் 11க்கு 16 சைஸில் பெரிய லிவிங் ஹால் கொடுத்துருக்காங்க. நேச்சுரல் லைட்டிங் பர்பஸ்க்காக 2 வுட்டன் விண்டோ ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டுக்குள்ளே பார்த்திங்கன்னா லைட் கலரில் பெயிண்டிங் ஒர்க் பண்ணி கொடுத்தது இந்த வீட்டை பார்க்கவே அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக காமிக்குதுங்க. ஷோகேஸ் யூனிட்டுக்கான ஒரு ஆப்ஷனும் இந்த வீட்டில் கொடுத்துருக்காங்க. பார்த்தாலே தெரியும். நீங்கள் ஃப்யூச்சரில் கபோர்ட் ஒர்க் பண்ணாலும் அது சூப்பராக பண்ணுற அளவுக்கு ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. இதில் கபோர்ட் ஒர்க் பண்ண ஒரு பூஜா கேபினட்டும் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குறது இந்த வீட்டோட டைனிங் கம் கிச்சன் ஏரியா. 10க்கு 16 சைஸில் நல்ல ஸ்பேசியஸான டைனிங் கம் கிச்சன் ஏரியா கொடுத்துருக்காங்க. இந்த கிச்சனுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்டோரேஜ் யூனிட் கொடுத்துருக்காங்க இந்த கிச்சனுக்கு. இந்த கிச்சனோட வால் சைடு எல்லாமே பார்த்தீங்கன்னா கிளாசிஃபை செராமிக் டைல்ஸ் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. பாருங்கள், கடப்பாக்கல் ஃபிக்ஸ் பண்ண பெரிய 2 ஸ்டோரேஜ் யூனிட் கொடுத்துருக்காங்க. கிச்சனோட கவுண்டர் டாப் எல் ஷேப்பில் கொடுத்து அதுக்கு பிளாக் கலரில் கிரானைட் கல் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. சிங்க்கு பார்த்தீங்கன்னா கிரானைட் கல்லையே ரெடி பண்ணி சூப்பராக காமிச்சிருக்காங்க. ஸ்டோரேஜ் பர்பஸ்க்கான பார்த்தீங்கன்னா ஒரு லாஃப்ட் ஏரியாவும் கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டுக்கோட கிச்சனை ரொம்ப பார்த்து பெண்களுக்கு பிடிச்ச மாதிரியே ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குறது கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கிற ஃபஸ்ட்டு மாஸ்டர் பெட்ரூம். இந்த பெட்ரூம் முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு ஆள் ஃப்ரீயாக போகிற அளவுக்கு நிறைய ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூமோட டோருக்கு பார்த்தீங்கன்னா ரெடிமேட் ஃப்ளஷ் டைப் வுட்டன் டோர் ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குற இந்த பெட்ரூமோட சைஸ் 10க்கு 16 சைஸில் நல்ல பெரிய மாஸ்டர் பெட்ரூமாக ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூமோட நேச்சுரல் லைட்டிங் பர்பஸ்க்காக பார்த்தீங்கன்னா 2 வுட்டன் விண்டோவும் ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. ஃப்ளோரிங்க்கு பார்த்தீங்கன்னா ப்ரௌன் கலர் காம்பினேஷனில் கிளாசிஃபை வெட்டிஃபை டைல்ஸ் லே பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸ்டோரேஜ் பர்பஸ்க்காக கடப்பாக்கல் ஃபிக்ஸ் பண்ண செல்ஃபும் லாஃப்ட் ஏரியாவும் கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூமில் பார்த்தீங்கன்னா ஒரு அட்டாச் டாய்லெட் கம் பாத்ரூம் கொடுத்துருக்காங்க. இதுக்கு UPVC டோர் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த அட்டாச் டாய்லெட் கம் பாத்ரூமை 5க்கு 6 சைஸில் நல்ல ஸ்பேசியஸாக ரெடி பண்ணியிருக்காங்க. இந்த பாத்ரூமோட ஃப்ளோரிங்க்கு மேட் ஃபினிஷ் ஃப்ளோரிங் டைல்ஸும் சூப்பரான டிசைனில் சைடில் வர வாலுக்கு லிண்டன் லெவலில் அழகான டிசைனில் செராமிக் டைல்ஸும் ஃபிக்ஸ் பண்ணி சூப்பராக காமிச்சிருக்காங்க. இந்த பாத்ரூமுக்கு தேவையான சானிட்டரி வேர்ஸ் அக்சசரிஸ் எல்லாமே கஸ்டமருக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரியே பிடிச்ச மாதிரி ரெடி பண்ணியிருக்காங்க. இந்த வீட்டோட அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா கீழே ஒரு மாஸ்டர் பெட்ரூம் கொடுத்துருக்காங்க. மேலே இருக்கிற மாஸ்டர் பெட்ரூமுக்கு அவுட்டர் ஸ்டேர் கேஸ்லேருந்து போகிற மாதிரி ஆக்சஸ் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க.
நீங்கள் ஃப்யூச்சரில் ஒரு வீடு வாடகைக்கு விடணும் அப்படின்றதுக்கு ஏற்ற மாதிரியே மேலே ஒரு மாஸ்டர் பெட்ரூம் எடுத்திருக்காங்க. அந்த மாஸ்டர் பெட்ரூம் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா நீங்கள் கிச்சனு ப்ளஸ் ஹால் ரெடி பண்ணி ஃப்யூச்சரில் நீங்கள் வாடகைக்கும் விட்டுக்கலாம். அந்த மாதிரி ஆப்ஷனில் தான் அவங்க ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி பில்லரும் நிறைய வச்சு கொடுத்துருக்காங்க. அவுட் சைடில் பார்த்தீங்கன்னா வாஷிங் மிஷின் வைக்கிறதுக்கான ப்ரொவிஷனும் கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா ஃப்ளஷ் டைப் வுட்டன் டோரு இந்த மாஸ்டர் பெட்ரூமுக்கு ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. சேம் பிளானுங்க. கீழே என்ன மாஸ்டர் பெட்ரூமுக்கு என்ன பிளான் கொடுத்துருக்காங்களோ HSL அதே மாதிரி பிளான்லேயே சூப்பராக ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த வீட்டை. ஃபேமிலியில் ஒரு சில பேர் எப்படி இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நான் தனியாக பீஸ்ஃபுல்லாக இருக்கணும், எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் இருக்கணும் அப்படின்றவங்களுக்கு இந்த வீடு ஒரு சூப்பரான வீடுங்க. இந்த வீடு ஒரு சூப்பரான ஏரியாவில் அமைஞ்சிருக்குங்க. நம்ம பாப்பம்பட்டி மெயின் ரோடு பக்கத்துலேயே இந்த வீடு பார்த்திங்கன்னா தெரியும். லாரி போகுது பார்த்திங்களா, அதாங்க மெயின் ரோடு. இந்த மெயின் ரோடு பக்கத்துலேயே நியர்பை ஏரியாவில் இந்த வீடு அமைஞ்சிருக்கு. சுற்றியும் நிறைய வீடு அமைஞ்சிருக்குங்க. ஒரு ரெசிடென்ஷியல் ஏரியாவில் ஒரு பீஸ்ஃபுல்லான ஏரியாவில் தான் இந்த வீடு அமைஞ்சிருக்குங்க. இந்த வீடு உங்களுக்கு வேணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன். அதை காண்டாக்ட் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. இந்த வீடு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இதே மாதிரி தங்கமான சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.